இந்தாங்க. ஏய், வெத்தலையில சுண்ணாம்பு தடவு வச்சு மொழுகாத, வாயெல்லாம் வெந்து போயிரும். ஆமா, இப்ப மட்டும் ஒழுங்கா இருந்தாக்கு இந்த வாய். சரி, என் பர்சனாலிட்டி பத்தி பேசாத. பூங்கொடி, நல்ல நிலா வெளிச்சம், தோப்பு காத்து, இந்த நேரத்துல பாட்டை கேட்டுக்கிட்டே தூங்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. பாடுமா? பாடு. இன்னைக்கு மட்டும் நான் பாட்டுமா? அது நான் செத்ததுக்கு அப்புறம் பாடுறான் ஒப்பாரி பாட்டு. கடவா, எந்த நேரத்துல என்ன பேசணும் தெரியாம ஒப்பாரி கிப்பாரி நீ பாடுமா. என்ன என்னம்மா சத்தம் சரியா வரலையே பாட்டி. நல்ல அமுக்குமா வரும். இல்ல ஏதோ ரிப்பேர் அடிச்சு போல இருக்கு தாத்தா. கண்ணா அப்படின்னா நமக்குன்னா அப்படித்தான் வரும். சும்மா இருங்க, பாட்டு கேட்கலான்னு எம்பிட்டு ஆசையா இருந்தேன். இந்த பொட்டி இப்படி மோசம் பண்ணிருச்சே. ஐயோ, பொட்டி ரிப்பேரா போச்சா? 5 நிமிஷம் நான் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த நேரத்துல எவன்டா அவனுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுப்பான்? அதெல்லாம் இருக்கானு சினிமாக்காரலாம் அங்கதான் கொடுப்பாங்க. ஏண்டா சொட்ட, நீங்க இதை எடுத்துட்டு போயிட்டா நாங்க என்ன பண்றது? அந்த சொம்ப தூக்கிட்டு வாய்க்காடு பக்கம் போயிட்டு வாங்க, அதுக்குள்ள வந்துடும். மார்வாடி கடையில் பொட்டியை வைத்து புட்டி போனால் போகட்டும் போடா. புட்டி தூங்குதடா, புட்டி கொஞ்சம் ஏறலடா, போனால் போகட்டும் போடா. எப்ப பார்த்தாலும் டொயிங்கு டொயிங்குன்னு பொட்டியில கை வச்சுக்கிட்டு என்ன கை வைக்க விடுறதே இல்லை. ஏமா இது நம்ம வீட்டு பொட்டி தானே? உனக்கு என்ன சந்தேகம்? என்ன இதை என் மாமா கொண்டு வந்து உங்ககிட்ட வித்துருச்சா? இத நான் வாங்குறதுக்கு பைத்தியக்காரனா? நீ வச்சாலும் 4 பேர் பாப்பாங்க, ரசிப்பாங்க. டேய், பொட்டி வந்தது எப்படின்னு சொல்லுடா. இவங்க மாமா மூக்கியம் இல்ல, புட்டி வாங்க காசுலன்னு பெட்டிய மார்வாடி கடையில வித்து விட்டாரு. இத மீட்டுட்டு வந்தவர் வெளியில இருக்காரு. நான் சும்மா ஹெல்ப்புக்காக வந்தேன். எனக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்கு, நான் வரேன். என்னாச்சு தம்பி? ஏன் தம்பி வெளியிலே நிக்கிறீங்க? உள்ள வர்றதானே? நான் வர மாட்டேன். அடைச்சி உன்னை யார் கூப்பிட்டா ஓடு. பப்பா நாயாவே மாறிட்டாண்டிவேன். நீங்க உள்ள வாங்க தம்பி. பரவாயில்லைங்க, நான் இதை உங்கள்கிட்ட பத்திரமா கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். ஏன்னா பூங்குடி இதுல வாசிக்கிற மெட்டுகளை நான் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வரேங்க. என்ன வந்த புள்ள வாசலே நின்னுட்டு போகுது? சரி சரி, அதுக்கு என்ன வேலையோ, நீ உள்ள வா. உங்க சிஸ்டர்ட்ட சொல்லுங்க, இந்த விபூதி வெளியில இருக்க வரைக்கும் சாதாரண சாம்பல், அதே சாம்பல் கடவுள்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் புனிதமான விபூதி. நான் உங்க சிஸ்டர் பாக்குறதுக்கு முன்னாடி சாதாரண சாம்பலா தான் இருந்தேன். ஆனா என்னைக்கு உங்க சிஸ்டர் பார்த்தனோ அன்னைக்கே புனிதமான விபூதியா மாறிட்டேன். இனிமே இந்த விபூதியை நெத்தியில வச்சுக்கிறதும் கீழே போடுறதும் அவங்க இஷ்டம். வரேங்க. கையகல இடத்த வச்சுக்கிட்டு உனக்கு எனக்கு அண்ணன் தம்பிங்க வெட்டிக்கிட்டு சாகுற இந்த காலத்துல என் பேரங்களை பார்த்தாவது சொத்து பத்துக்களை எப்படி நியாயமா பிரிச்சுக்கிறதுன்னு கத்துக்கிறட்டும். வந்துட்டா முனியாண்டி விலாசி பின்னாலே ஒரு உனக்கு அடுத்த விட்டு பிரச்சனைனா அல்வா சாப்பிடுற மாதிரி இல்ல. இந்த லக்கல் தனமான பேச்செல்லாம் விட்டுட்டு நேர மேட்டருக்கு வாயா. ஏன்னு இப்ப சொத்தை பிரிக்கிறதுக்கு என்னன்னே அவசரம்? பின்ன எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்து? எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? பாரு, அவங்கிட்ட மியூசிக் இருக்குன்னு காட்டுறான் பாரு. அண்ணே, சொத்தை பிரிக்கலாம் நீங்களே முடிவெடுத்த பிறகு நான் பேசுற மாதிரி எதுவுமே இல்ல. ஆனா ஒண்ணுன்னு, சொத்தை யாரு வேணாலும் பிரிக்கலாம், அண்ணன் தம்பி பாசத்தை மட்டும் பிரிக்கவே முடியாது. பாத்தீங்களா பித்த பாசத்தை? ஆனா மாயி மாயி, அது பித்த பாசம் இல்லடா, ரத்த பாசம். ஓஹோ, ஐ சி. என்ன பிரதர், விளமா திங்க் பண்ற மாதிரி தெரியுது? ஆமா, ஒரு சிந்தனை சிற்பியாச்சே. நீ வருத்தப்படுறதுலயும் அர்த்தம் இருக்குப்பா. என்ன பண்றது, அதுக்கு நேரங்காலன்னு வந்தா சொத்தை பிரிச்சுதான் ஆகணும். தவால வள வளன்னு கத்திட்டு இருக்காம இன்னாரமா மண்ணா இருக்கு மண்ணாரமா ஒன்னா இருக்குன்னு படிக்காம மேட்டர் படி. ஓ, படிச்சிடலாமே. தெற்க இருக்கிற தென்னந்தோப்பு புளியந்தோப்பும் மூத்தவர் மூக்குத்திக்கு, வடக்கு இருக்கிற வாழைத்தோப்பு மாந்தோப்பும் சின்னவர் மீச முறுக்கிக்கு, கிழக்கு இருக்கிற 40 ஏக்கர் நஞ்ச நிலம் மூக்குத்திக்கு, மேற்கு இருக்கிற கொய்யா தோப்பு கோழி பண்ணையே மீச முறுக்கிக்கு, சென்ட்ரல்ல இருக்கிற மெயின் ரோடு யாருக்கு? அது கவர்மெண்ட்டுக்குடா. நோண்டி விட்ட கண்ணா. இல்லன்னா இன்னொன்னு விட்டுட்டீங்க. விடுவனா ராசா, எனக்கு தெரியாதா? பாவத்துக்கு நான் ஆளாவனா? ஆத்தாவின் தாத்தாவின் தானே சொல்றேன். ஆத்தாவை அண்ணன் எடுத்துக்கிட்டு, தாத்தாவை தம்பி எடுத்துக்கிட்டு என்ன இளஞ்சோடி பிரிக்க பாக்குறீங்க? உனக்கு நோண்டி விட்ட கண்ணா. கிட்ட போய் பாரு, அது இளஞ்சோடிகளா கிளஞ்சோடிகள்?
எல்லாத்தையும் சரியா பிரிச்சிட்டீங்க. ஆனா ஒரு மேட்டர் மட்டும் கோட்டை விட்ட மாதிரி தெரியுது. ஊர்ல உள்ளவங்களுக்கு வேணா இந்த மூக்கைய ஓர வஞ்சனை பண்ணலாம், ஆனா கூட பிறந்த தம்பிக்கு ஓர வஞ்சனை பண்ண மாட்டான்னு எடுத்து சொல்லுங்கயோ. எல்லாம் ஜர்த்தாயா, ஆனா வீட்டுல இருக்கிற அத்தி பழங்க பிரிக்க மாட்டீங்களே. அட சண்டாளா, அத்திப்பழம் வீட்டுக்குன்னு சொல்லவே இல்லையா? சொல்லி இருந்தா பிச்சு வாயில் போட்டு போனடா. யோ, அந்த நிக்கிறாங்களே அவ்வளவுதான் சொன்னேன். ஓ இதுங்களா பொண்ணுங்களே சொன்னியா? ஆமையா, இதுல மூத்தவையா இருக்கு, சின்னவையா இருக்கு. மூத்தோட எடுத்துக்கிட்டு சின்னோட சின்ன எடுத்துக்கிட்டு சொத்த பிரிக்கிறவரை வச்சுக்க, சொந்தம் பிரிக்கிற வேலையில வச்சுக்காத. அங்க இங்க சுத்தி நீ இந்த மேட்டருக்கு வருவான்னு தெரியும்ல. அவளுக்கு 2 பேரும் எனக்கு தான், அவளுக்கு தலை வைத்து கூட தொட விட மாட்டேன். ஏண்டா இது குடும்பமா விளங்க மாட்டாது. அப்பா நீ முருக மாதிரி லெப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு தள்ளிட்டு போயிருவ. நாங்க ஆத்தக்கரையில உட்காந்து பிள்ளையார் மாதிரி இருக்கணுமாக்க. உட்காரு. இவளுக்கு ஆத்தாளையும் நான் தான் பெத்தேன், அவங்க அப்பனையும் நான் தான் பெத்தேன். அவங்க எல்லாம் உசுரோட இருந்திருந்தா கூட இந்த கிழவி மாதிரி இம்புட்டு பாசத்தை கொட்டி வளர்த்திருக்க மாட்டாங்க. டேய் பேராண்டிங்களா, கிளவி புலம்ப ஆரம்பிச்சுட்டா, இனி நிறுத்தவே மாட்டா. இத பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இப்ப நான் எடுக்கிறதா முடிவு. மூத்தவனுக்கு தங்கத்தையும் இளையவனுக்கு பூங்கடியும் கட்டி வைக்க போறேன். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. செத்த மண்ணோட மண்ண மடிவோமே தவிர நீங்க எல்லாம் நினைக்கிற ஆசைக்கு மட்டும் நாங்க படியவே மாட்டோம். நீங்க உங்க பேத்திங்க மேல வச்சிருக்க பாசம் உண்மையா இருந்தா இவங்களுக்கு எங்களை கட்டி வைக்கணும் ஒரு எண்ணத்தை மறந்துரு. நாங்க 2 பேரும் இவங்களை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்வோன்னு உங்க மனசுல நியாயமா பட்டுச்சுன்னா நீங்க எடுக்கிற முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம். ஒரு தடவைக்கு 10 தடவை யோசனை பண்ணி நாங்க 2 பேரும் உயிரோட வாழறதுக்கு உண்டான முடிவை சொல்லுங்க. இவளுக்கு சொல்றது சரியாத்தான் இருக்கு. பேசாம வேற மாப்பிள்ளைய பாத்திர வேண்டியதான். டிக்கெட்டுக்கு ரூட் மாதிரி போயிருச்சு. தாலி கட்டுறத தள்ளி போட்டுட்டு பேசாம சாந்தி முகூர்த்தத்தை நடத்தி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப சரியா சொன்ன. நாம 2 பேரும் முட்டிக்கிட்டு இருந்தோம், குட்டி எவனாவது ஓட்டிட்டு போயிருவானுங்க. வா 2 ஹவர்ஸ் பேக்கப் போட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். இல்ல ஐயா, என் குழந்தை பசியில ரொம்ப நேரமா துடிச்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் பால் கொடுத்துட்டு வந்து வேலை பாக்குறேங்க. இந்த பாரு கருப்பாயி, சேத்துல இறங்கி வேலையை பாரு. கூலியை நான் கொடுக்கறேன். அதை விட்டுட்டு உன் குழந்தைய கொஞ்சணும்னா குழந்தைய தூக்கிட்டு நடைய கட்டு. மனுஷனா பிறந்தா நெஞ்சில கொஞ்சமாவது ஈரம் இருக்கணுங்க. வெள்ளையும் சொல்லியுமா வேட்டி சட்டையை கட்டிட்டு தெரிஞ்சா மட்டும் பெரிய மனுஷன் இல்ல. மனசும் வெள்ளையா இருக்கணும், அதுதான் பெரிய மனுஷனுக்கு அழகு. இம்புட்டு வித்தாரம் பேசுறிய. நீ வேணா வயல்ல இறங்கி களை எடு, அவன் வேணா புள்ளைக்கு பால் கொடுக்கட்டும். போய் வேலையை பாப்பியா? இங்க வந்து தர்ம நியாயம் பேசிட்டு திரியற. ஏமா, நீங்க போய் வேலையை பாருங்கம்மா, குழந்தைய நான் பாத்துக்கிறேன். அழகு செல்லும். என்ன பண்ணா? முதலாளி, என் குழந்தை கண்ணாசின்னு தூங்குறதுக்கு தாய்ப்பால் கூட தேவையில்லை. பூங்கொடியோட பாட்டு ஒன்னே போதுங்க. ஆமா, இந்த அம்மா பெரிய கொல்லங்குடி கருப்பாயி. இந்த அம்மா பாடுறத கேட்டு மரம் செடி கொடி எல்லாம் கண்ணாசன் தூங்க போறதாக்கா. போய் வேலையை பாரு. வந்துட்டாளுங்க குழப்பத்த பொம்பளை. என்ன மலைச்சு போய் நிக்கிற? உனக்கு தான் பாட வரும்னு பொல்லா வகுசு பண்ணிட்டு இருந்தியே, இப்ப பாத்தியா? உன்னை விட ஒசத்தியா பாட ஆள் வந்தாச்சு, தெரிஞ்சுக்க. தம்பி சும்மா சொல்லக்கூடாது தம்பி, பாட்டை அசத்திட்டீங்க போங்க. இல்ல பெரியவரே, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் இந்த அளவுக்கு பாடுறதுக்கு காரணமே பூங்கொடிதான். என்ன பக்கத்துல இருந்து கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது நடக்கல. ஆனா தூரத்துல இருந்து இவ்வளவு கத்துக்கணும்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் குருவே பூங்கொடிதான். என்னடா வந்திருக்கிறது யார் வீடு தெரியுமில்ல? யாரு? மூக்குத்தி வீடு. அன்னைக்கு லெட்டர் கொடுக்க வந்ததுக்கே மரத்துல கட்டி வச்சு குடிச்சான். இன்னைக்கு பொண்ணு கேட்க வந்தா உசுரோட விடுவானா? ஏயா வீடு சொல்றது இல்லையா நீ? நான் எதுக்குங்க சொல்லணும்? இவன் தானே கூட்டு வந்தான். இது நமக்கு ஒருவாங்கப்பா. வாங்க ஒரு கை பாப்போம். இந்த ஒரு கை பாத்துக்க. அண்ணே, கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். ஆமா, தம்பி வந்திருக்கான், ராசிக்கார பையன், நல்லபடியா நடக்கும். அப்படி நில்லுங்கடா. ஆடா வாத்தி, போயா போத்தி. பெட்டிலாம் வச்சு முதியோர் கல்வி திட்டம் நடத்த போறியா? காதி கிராப்ட் வெட்டிய தள்ளுபடியில வாங்கி கட்டிட்டு ஏன் வீட்டு பொண்ணு கேக்குதா? நாங்க அண்ணன் தம்பி 2 பேர் கோயில் மாடு மாதிரி இந்த வீட்டுல இருக்கீங்களா? என்ன தைரியம் இருந்தா பொண்ணு கேட்டு வந்திருப்பேன். இங்க பார், நான் அதிகமா பேச விரும்பல, மரியாதை அந்த இடத்த காலி பண்ணிரு. ஒரு 8 உள்ள எடுத்து வச்ச நடக்கிறது. உங்க ஊருட்டலுக்கு மிரட்டலுக்கு 4 எழுத்து படிக்க தெரியாதவங்க என்ன பயந்துகிட்டு சாகலாம். பாத்தியாரையா, நல்லது கெட்டது தெரிஞ்சவரு, 4 எழுத்து படிச்சவரு. ஆமா, உங்க பாச்சாவுன்னு அவர்கிட்ட பலிக்காது. நீங்க உள்ள வாங்கய்யா, அவங்க கிடக்கா இங்க 4ஆம் ஜாதி பயலுங்க.
உள்ள போயிருங்க போயிருங்க ஐயோ ஆடாவா, பொண்ணு பாக்குறேன் கண்ணு பாக்குறேன்னு இந்த வீட்டுல எவனாவது கால் வச்சீங்க பாகந்துருவேன். Yes. எடுபட்ட பயலுகளா எடுபட்ட பயலுகளா ஏய் பாட்டிக்கு ஒரு பெக்கு ரிலாக்ஸ் ஆகட்டும். அச்சி உனக்கு மண்டையில முடிதான் நரசு கொழிஞ்சு மூளையே இல்லையா? அவங்கதான் பொடி பயலுக தறி கட்டு போய் திரிகிறாங்கன்னா நீ அவனுக்கு புத்தி சொல்றதை விட்டு நீயும் குடிச்சு கும்மாளம் போடுறீங்க. அறிவு இருக்கா? கிழவா முக்காடு போட்டுக்க முக்காடு. என்னடி டேய், நம்ம ஊருக்கு ஏதோ வண்டி வந்திருக்குடா, பாராளுமன்ற கவுந்துருச்சுல, நம்ம காலை புடிச்சு ஓட்டு கேட்க வந்திருக்கானுங்க. முக்கையா வாதியார் கையை வெட்டினதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ஓ, காமெடி பண்ணாதீங்க. Correct. இப்படி இறங்குது. எல்லாம் மாமியார் வீட்டுல சொல்றேன் வா. ஏய்! அதான் ஏதோ மாமியார் விடுங்கிறான், அங்கேயாவது பொண்ணுங்க நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். தம்பி, நானாவது பொண்ணு பார்க்க வந்தவனுங்களை கையத்தான் வெட்டினேன். நீ என்ன பண்ணுவேன்? தலையவே வெட்டுவேன். God, தம்பியுடைய ஆண் படை கஞ்சான். Follow me. பெருசு வேதனைப்படாத, அண்ணன் ஜாமீன் எடுத்துறேன். மூச்சுக்கு 30 தடவை ஜாமீன்ல எடுத்துறேன்னு சொல்றியே, நெசமா தான் சொல்றியா? அட போயா கிளவா, அவனை போலீஸ்ல போட்டு கொடுத்தே நான் தான்.